வைணவ திருமேனிகள்ல ரங்கநாதர் நடுநாயகமா, அவருக்கு ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார், இன்னொரு பக்கம் ஆண்டாளுமா வச்சிருப்போம். நம்மாழ்வார் இந்த இந்த வடிவம் எப்போ வாங்கினது எனக்கு நினைவில்லை. பட் வேற எங்கேயும் இதை நான் பார்த்தது இல்லை. வேற யார்ட்டையும் அது அது ஒரு ரொம்ப பிரைஸ்டு கலெக்ஷன் அந்த நம்மாழ்வாருடைய திருமேனி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு பக்கம் திருப்பதி, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் வரதராஜர் தம்பதிகளா இருக்கா மாதிரி. இதெல்லாம் ஒரு படி முழுக்க வைணவ சமய திருமேனிகள். அதுக்கு மேல இருக்கிற படியில முருகப்பெருமான் சம்பந்தப்பட்டது, அறுபடை வீடு, பழனிமலை, அந்த ஞானப்பழக்கதை, அதெல்லாம் பண்ணினது. இந்த வருஷம் புதுசா வாங்கினது தான் அந்த படியில இருக்கிற இந்த பஞ்சமூர்த்திகள் செட்டு. சிவாலயத்துல புறப்பாட்டுல உற்சவ காலத்துல எப்பயுமே 5 சுவாமி வரிசையா வருவாங்க. முதல்ல பிள்ளையார் வருவாரு, அவரை தொடர்ந்து முருகன் வள்ளி தெய்வானையோட வருவாரு, அதுக்கப்புறம் தான் சுவாமி அம்பாள், 4வதா ஒரு தனி அம்பாள் வருவாங்க, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர். இப்படி இந்த பஞ்சமூர்த்திகள் இந்த 5 திருவுருவங்களை சொல்லுவாங்க. ரொம்ப பழங்காலத்துல சில வீடுகள்ல அந்த பஞ்சமூர்த்திகள் பொம்மை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அது பெருசா அது பாப்புலர் ஆகலையா இல்ல என்னன்னு தெரியல, அது பெருசா கிடைக்கல. இப்போ சமீபத்துல கும்பகோணம் போயிருந்த போது அங்க பார்த்தது, அங்க பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்து சரி வாங்கிடலான்னு அவசரப்பட்டு அதை வாங்கியாச்சு. அந்த பஞ்சமூர்த்திகள் செட்டு. கடைசி படியில மீதி இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளையும் யூஸ்வலா மாத்தி மாத்தி வைப்போம். இன்னும் ஒரு 2 படிக்கான பொம்மைகள் இருக்கிறதுனால கடைசி படியை நாங்க ஒரு ரொட்டேஷன்ல வருஷம் ஒரு செட்டான்னு மாத்தி வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.